நேற்று சீனாவிலிருந்து திரும்பிய நரேந்திர மோடி இங்க வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஒரு நிகழ்ச்சியில கலந்து கொண்டு இருக்கிறார். என்னன்னா அவருடைய கையால தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. என்னன்னா ஃபர்ஸ்ட் மேட் இன் பாரத், அதோடைய சிப் விக்ரம் 32 பிட் ப்ராசஸர் லான்ச் வெஹிக்கிள் கிரேடு இஸ்ரோ அவங்க இது பண்ண அந்த ஒரு சிப்பு தயார் பண்ணியிருக்காங்க. அது மிகவும் பெருமிதத்தோடு அதை வெளியிட்டு இருக்கிறார் நரேந்திர மோடி. இப்போ உலகம் செமிகண்டக்டரை இந்தியாவில் பில்டு பண்ணுவதற்கு தயாராக இருக்கின்றதுங்கிற ஒரு செய்தியும் சொல்லியிருக்காரு. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? நீங்க சாதாரண ஒரு ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 20,000 ரூபான்னு வச்சுக்கலாம் உதாரணத்துக்கு. அந்த வாஷிங் மிஷின்ல பாத்தீங்கன்னா அந்த ட்ரம்மு, மிஷினு, மோட்டார், எலக்ட்ரிக்கல் மோட்டார் இதெல்லாம் இருக்கும். வெளியில ஒரு பிளாஸ்டிக் கேஸு இதெல்லாம் சேர்ந்தா அதிகபட்சம் போனா 6,000 ரூபாய் இருக்கும், 8,000 ரூபாய் இருக்கும். அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த போர்டுன்னு சொல்லுவாங்க, அந்த போர்டு தான் சிப்பு. அந்த போர்டு பார்த்தா 12,000 ரூபாய் இருக்கும். இது நான் சொல்றது சாதாரணமான ஒரு சாம்சங் உடைய ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷினை பொறுத்த வரைக்கும். இது ஐஎஃப்பி போனீங்கன்னா இன்னும் இருக்கும். அப்ப ஒரு எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு அதனுடைய டோட்டல் காஸ்ட்ல மேஜர் காஸ்ட் பாத்தீங்கன்னா சிப்பு தான். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஏசி, லேப்டாப்பு, ஃப்ரிட்ஜு, டிவி, டேப்லெட்டு, இன்னும் சொல்ல போனா இண்டஸ்ட்ரியல் எக்யூப்மெண்ட்ஸ். அந்த காலத்துல இண்டஸ்ட்ரியில இப்போ இதை போய் ஒரு வால்வை திருக்கணும், அது இதாச்சுன்னு திருப்பி பண்ணணும், இப்படி மேனுவலா பண்ணிருந்தாங்க. இன்னைக்கு எல்லாமே எலக்ட்ரானிக்கலி கண்ட்ரோல்டு ஆட்டோமேட்டட் ப்ராசஸ். அது எல்லாம் சிப்பு தான். இன்னும் சொல்ல போனா நீங்க மெடிக்கல் ஃபீல்ட்ல நீங்க இருந்திருக்கீங்க, உங்களுக்கு தெரியும் டயக்னாஸ்டிக் எக்யூப்மெண்ட்ஸ் எத்தனை இருக்கிறது இல்லையா? நமக்கு தெரிஞ்ச அந்த காலத்துல ஸ்கேன் மிஷின் ஒண்ணுதான் நமக்கு தெரியும். பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்னு ஒரு தனி முழுக்க சிப்பு தான். இப்ப ஏதோ ஒரு எலக்ட்ரானிக் ஒரு ஸ்கேனிங் ஒரு டயக்னாஸ்டிக் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் உடைய காஸ்ட் 5 லட்சம் 6 லட்சம் வச்சுக்கோங்களேன். அந்த சிப்பு போர்டுடைய காஸ்ட் மட்டும் கிட்டத்தட்ட 4 லட்சம் இருக்கும். மிச்சம் சும்மா மற்ற உதிரி பாகம் பிளாஸ்டிக் அங்க இருந்து எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து அந்த போர்டு அங்க இருந்து வாங்கிட்டு வந்துருவாங்க. இங்க மத்த எல்லாம் சும்மா பிளாஸ்டிக் ஏதோ மோல்டிங் வெல்டிங் எல்லாம் பண்ணி மேக் இன் இண்டியான்னு பண்ணிட்டு இருக்கோம். அப்ப எவ்வளவு பணம் நம்ம நாட்டு பணம் இந்த சிப்புங்கிற நோகோ தெரியாதனால நம்ம இங்க இருந்து கொரியாவுக்கு, தைவானுக்கு, ஜப்பானுக்கு கொடுத்துட்டு இருக்கோம், சைனாவுக்கு. அப்ப இந்த சிப்பு எந்த அளவுக்கு முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட். அங்கிங்க எனாதபடி எங்கும்னு ஒரு வார்த்தை தமிழ்ல சொல்லுவாங்க. அந்த மாதிரி இன்றைக்கு அடுத்து வரக்கூடிய எல்லாம் இப்ப இந்த எலக்ட்ரிக்கல் பைக் இருக்கு, பைக்லயே சிப்பு வச்சிருக்கோம், ஜேசிபி மிஷின்ல சிப்பு இருக்கு, எல்லாம் சிப்பு தான். அதை வச்சுதானே கண்டுபிடிச்சாங்க இவங்க எவ்வளவு மண் எங்க அள்ளினாங்கிறத ஜிபிஆர்எஸ் வச்சு கண்டுபிடிச்சாங்க. அப்ப இந்த சிப் இல்லாத இடமே இல்லை என்பது போல ஆகிவிட்டது. ஆனா அந்த சிப்பை நம்மளால இது வரைக்கும் தயாரிக்க முடியல. சிப்பு சீப்பா கிடைக்காது. ஆமா, நம்ம தமிழ்நாட்டில் உள்ளவங்க என்னடா சிப்ஸ்பாங்க, ஒரு செல்ல பேரா சொல்லுவாங்க. அந்த சிப்ஸ் நமக்கு தெரியும். ஆனால் இப்படிப்பட்ட செமி கண்டக்டர் சொல்லக்கூடிய சிப்பு தான் அது ஒரு பெரிய உலகை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கக்கூடியது. அந்த டெக்னாலஜி இப்ப நம்ம கைக்கு வரப்போகிறது. நீங்க ஒரு சின்ன ஒரு இதை ஞாபகப்படுத்துறேன். ஒரு 5-6 ஆண்டுகளுக்கு முன்பு அப்பதான் மொபைல் போனை மெல்ல ஆரம்பிச்சாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா வெளியில இருந்து அந்த அவங்களுடைய பாட்டு வாங்கி மேல கேஸ் மட்டும் போட்டு அப்படிதான் நொய்டால யூபியில ஆரம்பிச்சாங்க. இன்றைக்கு அந்த மொபைல் இண்டஸ்ட்ரி முழுக்க நம்மளே தயார் பண்ணக்கூடிய அளவுக்கு இண்டிஜினியஸ் டெவலப்மெண்ட். வேர்ல்டுல லார்ஜஸ்ட் மேனுஃபேக்சர் ஆஃப் மொபைல்ஸ் இந்தியா. ஆப்பிளே தன்னுடைய நிறுவனத்தை ஈவன் ட்ரம்ப் பல அழுத்தங்கள் கொடுத்த பிறகும் கூட நாங்க இந்தியால தான் பண்ணுவோம் என்று சொல்றாங்க. எப்படின்னா அந்த அளவுக்கு மேனுஃபேக்சரிங் ஹப்பாக மாறி இருக்கிறது ஒரு 6 வருஷத்துல. அப்ப இன்றைக்கு ஆரம்பித்திருக்கூடிய இந்த செமிகண்டக்டர் சிப் என்பது இன்னும் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு பார்த்தோம் என்று சொன்னால் உலகத்திலே மிரள வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை இது ஏற்படுத்தும் என்பது நம்பிக்கை வந்திருக்கிறது. இன்றைக்கு கிட்டத்தட்ட 6 இடங்கள்ல செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங், குஜராத்ல 2 இடம், மத்திய பிரதேஷ், பஞ்சாப், அஸ்ஸாம், யூபி 6 இடங்களை ஆரம்பித்திருக்கிறார்கள். இது ரிலேட்டடா உள்ள மற்ற எலக்ட்ரானிக்ஸ் ரிலேட்டட் பல இண்டஸ்ட்ரீஸும் பல இடங்கள்ல ஆரம்பித்திருக்கிறார்கள். அதை போன செய்திகள் நான் சொன்ன மத்திய பிரதேசத்துல கிட்டத்தட்ட 70க்கும் மேற்பட்ட புதிய எலக்ட்ரானிக் கம்பெனிகள் மத்திய பிரதேசத்தில் மட்டுமே வந்திருக்கிறது. அவங்க ஒரு பெரிய ரெவல்யூஷனா வரும், எலக்ட்ரானிக் ரெவல்யூஷன் வரும் நம்புறேன். எப்படின்னா அந்த காலத்து சொல்லுவாங்க இல்லையா, 5 ஆண்டு திட்டம் பெருமையா சொன்னாங்க. அது ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது. அதே போல பசுமை புரட்சி, வெண்மை புரட்சி, நீல புரட்சி என்றெல்லாம் நம்ம படிக்கிறோம். அதே போல இந்த செமிகண்டக்டர்ல ஏற்படக்கூடிய இந்த ஒரு பெரிய மாற்றம் என்பது இன்னும் ஒரு 10 வருஷம் கழித்து செமிகண்டக்டர் புரட்சி, சிப் புரட்சி என்று அடுத்த தலைமுறை படிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை இது கொண்டு வரும் என்பதில் நம்பிக்கை இருக்கிறது.
அதே போல ஆத்ம நிர்பர பாரத் என்று சொன்னார். சுயசார்பு பாரதம், தற்சார்பு பாரதம், தன்னுடைய காலில் நிற்கக்கூடிய பாரதம், அதை செய்து காட்டிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு எந்த அளவுக்கு அதனுடைய எஃபெக்ட்னா, பெரிய பெரிய கம்பெனி நீங்க என்ன பண்றா, சுதேசி, நான் சுதேசி கம்பெனி, டாபர் கம்பெனி போடுறான், விளம்பரம் போடுறான். எஸ்பெஷலி அமெரிக்கா டாரிஃப் போட்ட பிறகு பல இந்திய கம்பெனிகள் நாங்க வந்து சுதேசி கம்பெனி அப்படின்னு ஆடே கொடுக்கக்கூடிய விளம்பரம் கொடுக்குறாங்க. ஆக ஒரு பெரிய மாற்றத்தை நோக்கி நம்முடைய நாடு போய்கொண்டிருக்கிறது. தற்சார்பு பாரதம் என்கின்ற மோடியின் அந்த பரந்த விரிபட்ட பார்வையில இது ஒரு அடுத்த மைல்கல்லாக நம்ம பார்க்க முடியும்.